ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட் ஒரு 20 நாள் என்னோடய எல்லா ஆர்டருமே நான் கேன்சல் பண்ணியிருந்தேன். ஏப்ரல் 12ஆம் தேதி நல்லா ஹை ஃபீவர், அதோட த்ரோட் இன்ஃபெக்ஷன் அட்மிட் ஆகிருந்தேன். அட்மிட் ஆகி என்னாச்சுன்னா ஒரு 4 டேஸ் ஃபீவருக்காகவே அதே ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க ஃபீவர் ரெக்கவரி ஆக ஆக த்ரோட்டோட இன்ஃபெக்ஷன் ரெக்கவரி ஆகிடும், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் பிளட் 3 டேஸுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம், அப்புறம் தான் தெரியும் என்ன வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபீவருக்கு ஒரு 4 டேஸ் கிட்ட அதே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஆனால் த்ரோட் கொஞ்சம் கூட சரியாகலை. என்னால் பேச முடியாது, தண்ணி எதுவுமே குடிக்க முடியாது. ரொம்ப ஒரு பக்கம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே த்ரோட் நெறி கட்டி இருந்துச்சு. அதனால் ஓகே நீங்கள் இஎன்டி டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 4ஆவது நாள் இஎன்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தோம். இஎன்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது டாக்டர் சொன்னாங்க ரொம்பவே சிவியராக இருக்குது த்ரோட்டோட இன்ஃபெக்ஷன், கண்டிப்பாக ஒரு 3 டேஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக ரெக்கவரி ஆகும் அப்படின்னாங்க. அதனாலே கிட்டத்தட்ட 2 ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு 8 நாள் கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டிருந்தோம், வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. அப்போ டாக்டர் சொன்னாங்க ஓகே நீங்கள் போங்க, நாங்கள் ஹோம் நர்ஸ் வேணால் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், காலையில் ஈவினிங் ட்ரிப்ஸ் போடணும், ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் இருக்குது போடணும் அப்படின்னாங்க. ஒரு 8ஆவது நாள் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 டேஸ் ஈவினிங் மார்னிங் ட்ரிப்ஸ் போடுவாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் த்ரோட்டோட இன்ஃபெக்ஷன் சரியாயிடுச்சு. திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண போகும்போது டாக்டர் சொன்னாங்க இன்னும் ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், கையில் வென்ப்ளான் எதுவும் எடுக்க வேணாம், வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம், திரும்ப ஃபீவர் வந்துச்சுன்னா கஷ்டம், ரிஸ்க் ஆகிடும், அதனால் இன்னொரு 3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், இவ்வளோ நாள் பார்த்துட்டீங்கல்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதோட ஃபீவர் எதுவும் வரல, ஏதோ ஒரு நல்ல விஷயம். ஃபீவர் அதோட என்னோடய த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஃபீவர் எல்லாமே அப்படியே ரெக்கவரி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அதிலே ஒரு 10 நாள் மேலே போயிடுச்சு. 10-15 நாள் ஹாஸ்பிட்டல் வீடு அதிலே போக வேண்டியதாகிடுச்சு. அந்த டைமில் ஆர்டர்ஸ், மெசேஜ், நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணலை. என்னால் பண்ண முடியாது, என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, சேட் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறமா 1 by 1 கொஞ்சம் ரிப்ளை கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ நிறைய சிஸ்டர்ஸ் ரொம்பவே பாசிட்டிவாக எனக்கு ரிப்ளை கொடுத்து, அதில் நான் நிறைய ஆர்டர்ஸ் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சில ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா நமக்கு ரிப்ளை கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. நீங்கள் ரெக்கவரி ஆகிட்டு எங்களுக்கு பொறுமையாக பண்ணி கொடுங்கன்னு சொன்னவங்களும் இருந்தாங்க. ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா ஓகே சிஸ்டர் நெக்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களும் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் கேர் எல்லாம் கிடச்சிது. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. உங்கள் கொஸ்டின்ஸோட ஆன்சர் எல்லாமே அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்காக ரொம்பவே நன்றி.